எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி உளுந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1 டம்ளர் தோல் உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் உளுந்து இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை கிரைண்டரில் மாற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ உளுந்து போடுறோமோ அதை விட டபுள் மடங்காக மாவு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் உளுந்து வடைக்கு போடுறதுக்கு. நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கணும். மாவு பாருங்கள் நல்லா பொசு பொசுன்னு வந்திருக்கு. நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி தெளித்து இது பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. அவ்வளவுதான். மாவு வந்து தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி தொலை தொலைன்னு இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையை வச்சு நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வடை எப்படி போடணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ லைட்டாக கையை நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு ஒரு ஓரமாக மாவை அப்படியே அள்ளுங்க. தண்ணியில் கையை வச்சுட்டு மாவு எடுத்திங்கன்னா மாவு பாருங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாது. அது நல்லா அப்படி ரவுண்டாக அப்படி உருட்டி எடுத்துகிட்டு நடுவில் லைட்டாக அப்படி ஓட்டை இது பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான். ஈஸியான மெத்தட் தான் பாருங்கள். அழகாக விழுகுது பாருங்கள். சும்மா ஒவ்வொரு வடைக்கும் வந்துட்டு என்ன தண்ணியில் கை வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் காட்டுறேன். ஒரு 2-3 வடை அப்படியே கண்டினியூவாக போடலாம். அவ்வளோதான். அப்படியே விழுகுது பாருங்க. கையிலையும் ஒட்டலை பாருங்கள். கடையில் போடுற மாதிரியே நல்லா ரவுண்டாகவும் நடுவில் ஓட்டையும் வந்திருக்கு பார்த்தீங்களா? வடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். அவ்வளோதான். சூப்பராக இருந்துருச்சு. வடை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அடுப்பு பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் நான் எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஓரத்துலேருந்து மாவு எடுங்க. தண்ணியில் கை வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா பாருங்கள் கையில் ஒட்டவே ஒட்டலை. அவ்வளோதான். நடுவில் லைட்டாக ஒரு ஹோலை போட்டுட்டு அவ்வளோதான். அப்படியே எண்ணெயில் அப்படியே சாய்ச்சிங்கன்னா அது பாட்டுக்கு விழுந்துடும். எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள். அவ்வளோதான். அவ்வளவே தான். லைட்டாக ஒரு உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே சாய்ச்சிங்கன்னா அப்படியே விழுந்துடும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடை நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு உளுந்த வடை போட வரலன்றாங்க. ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe and follow my channel. Thank you.